உலகத்திலேயே மிகவும் பயங்கரமான 10 சைக்கோ சீரியல் கில்லர்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவர்களின் மனநிலை, சிந்தனை, செயல்கள் சாதாரண மனிதர்களை விடவும் மிகவும் மாறுபட்டதாகவும் இருந்திருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது டெட் பண்டி. 1970 காலங்களில் அமெரிக்கா பெண்கள் மனதில் பயத்தை ஏற்படுத்திய ஒரு சீரியல் கில்லர். டெட் பண்டி வெளியில் பார்க்குறதுக்கு ஒரு சாதாரண மனிதர், மிகவும் புத்திசாலி, சாமிங் பர்சனாலிட்டி இருக்க ஒரு நபர். ஆனால் இந்த முகத்துக்கு பின்னாடி ஒரு கொடூரமான கொலைகாரன் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தான். டெட் பண்டி பல பெண்களை ஏமாற்றி அவர்களை கடத்தி கொலை செஞ்சுருக்காரு. நீளமான முடி இருக்க பெண்களை மட்டும் இவர் கடத்தி கொலை செஞ்சுருக்காரு. போலீஸ் விசாரணையில் டெட் பண்டி 30க்கும் மேற்பட்ட பெண்களை கொலை செய்ததாக ஒத்துக்கிட்டாரு. இவருடைய கிரைம்ஸ் அமெரிக்காவே அதிர வைத்தது. 1989ஆம் ஆண்டு எலக்ட்ரிக் சேர் மூலமாக இவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது. செகண்ட், ஜெஃப்ரி தாமர். கொடூரமான சீரியல் கில்லர்களில் இவரும் ஒருத்தர். இவரை மில்வாக்கி கேனிபல்னு சொல்கிறாங்க. 17 பேரை கொலை செய்திருக்காரு. ஜெஃப்ரி தாமரோட அப்பார்ட்மெண்ட்டில் போலீஸ் சர்ச் பண்ணப்போ போலீஸே நடுங்கி போகிற அளவுக்கு இவர் கொலை செய்த விக்டிம்ஸுடைய உடல் பாகங்களை பார்த்துருக்காங்க. ஜெஃப்ரி தாமர் கேஸ் உலகின் மிகவும் ஷாக்கிங்கான கிரைம் கேஸில் ஒன்றா பார்க்கப்படுது. 1994ஆம் ஆண்டு சக கைதியே ஜெயிலில் வச்சு இவரை கொலை செஞ்சுருக்காரு. தேர்ட், ஜான் வயன் கேசி. வெளியில் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான மனிதராக இருந்திருக்காரு. இவர் குழந்தைகளுக்கு க்ளோன் காஸ்டியூம் போட்டு என்டர்டெயின் செய்வாராம். அதனால் இவர் கில்லர் க்ளோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் 33 இளைஞர்களை கொலை செய்திருக்காரு. போலீஸ் இவர் வீட்டை செக் பண்ணி பார்க்கும்போது பல உடல்கள் இவர் வீட்டின் கீழ் புதைக்கப்பட்டிருந்ததையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கிரைம் அமெரிக்க வரலாற்றின் மிகவும் பயங்கரமான சம்பவமாகவும் பார்க்கப்படுது. ஃபோர்த், எட்ஜெயின் கிரைம்ஸ் மிகவும் விசித்திரமானது. இவர் கல்லறைகளில் இருந்து பிணங்களை எடுத்துகிட்டு வந்து தோள்களை உரித்து மாஸ்க், ஜாக்கெட், சோஃபா கவர், ஸ்பூன், நைட் லேம்ப் என எலும்புகள் மற்றும் தோள்களை பயன்படுத்தி செய்திருக்காரு. இவர் செய்த கொலை 2. ஆனால் இவர் வீட்டில் 40 பேருடைய உடல் பாகங்கள் கிடச்சிருக்கு. இந்த கேஸ் பல ஹாரர் மூவிஸ்க்கு இன்ஸ்பிரேஷனாகவும் இருந்திருக்கு. எட்ஜெயின் பற்றின ஃபுல் வீடியோ நம்ம சேனல்லே இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு அதையும் போய் பாருங்கள். இவர் மனநல காப்பகத்தில் இருக்கும்போது தன்னுடைய 72வது வயசில் லங் கேன்சர்னால் எட்ஜெயின் இறந்து போயிருக்காரு. நம்ம 5th பார்க்க போகிறது கேரி ரிட்ஜ்வே. கிரீன் ரிவர் கில்லர்னு இவரை சொல்கிறாங்க. இவர் பல பெண்களை கொலை செய்திருக்காரு. விசாரணையில் 49 விக்டிம்ஸ்னு உறுதி செய்யப்பட்டது. ஆனால் இதற்கு மேலேயும் இருக்கலான்னு போலீஸ் சந்தேகப்படுறாங்க. அமெரிக்காவின் மிக அதிக விக்டிம்ஸை கொண்ட ஒரு சீரியல் கில்லர் அப்படின்னா கேரி ரிட்ஜ்வே தான் சொல்கிறாங்க. 6th பார்க்க போகிறது எய்லின். ஒரு பெண் சீரியல் கில்லர். எய்லின் 7 ஆண்களை கொலை செஞ்சுருக்காங்க. இவங்க வாழ்க்கை ரொம்பவும் துயரமானது. சிறு வயதிலிருந்து மிகவும் கஷ்டமான ஒரு வாழ்க்கையை மட்டும்தான் வாழ்ந்திருக்காங்க எய்லின். 2002ஆம் ஆண்டு இந்த 7 கொலைகளுக்காக லீத்தல் இன்ஜெக்ஷன் மூலம் மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கு எய்லினுக்கு. நம்ம 7th பார்க்க போகிறது ஹெரால்ட் ஷிப்மேன். ஹெரால்ட் ஷிப்மேன் ஒரு டாக்டர். ஆனால் உலகின் மிகவும் பயங்கரமான மெடிக்கல் சீரியல் கில்லர்னு இவரை சொல்கிறாங்க. இவருடைய பேஷண்ட் நிறைய பேர் சந்தேக முறையில் இறந்து போயிருக்காங்க. போலீஸ் விசாரணையில் ஹெரால்ட் மேலே சந்தேகம் வந்திருக்கு. ஹெரால்டை விசாரணை செய்த போலீஸ் 200க்கும் மேற்பட்ட நோயாளிகள் மரணத்திற்கு ஹெரால்ட் தான் காரணம்னு உறுதி செஞ்சுருக்காங்க. 2000ஆவது ஆண்டு வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. நம்ம 8வதாக பார்க்க போகிறது லூயிஸ் கிராவிட்டோ. வரலாற்றின் மிகவும் கொடூரமான சீரியல் கில்லர் லூயிஸ்னு சொல்கிறாங்க. 190க்கும் மேலே சின்ன குழந்தைகளை மட்டும் டார்கெட் பண்ணி கொலை செஞ்சுருக்காரு. கொலம்பியா நாட்டை சேர்ந்த லூயிஸ் பல நகரங்களில் சுற்றி இருந்த குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி தரதா சொல்லி கிஃப்ட் மற்றும் உதவி செய்கிறதாகவும் சொல்லி குழந்தைகளை கடத்தி கொலை செஞ்சுருக்காரு. லூயிஸ் 1999இல் போலீஸ் கைது செய்கிறாங்க. இவருக்கு வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. 9வதாக பார்க்க போகிறது யாங். சீனாவின் பயங்கரமான சீரியல் கில்லர் யாங். 1999 இருந்து 2003 வரை பல கிராமங்களில் இருந்த வீடுகளுக்கு இரவு நேரங்களில் புகுந்து வீட்டில் இருந்தவங்கள பயங்கரமாக தாக்கி அவங்கள கொலையும் செஞ்சுருக்காரு. யாங் 67 பேரை கொலை செய்ததும் 23 பேரை தாக்கியதும் நிரூபிக்கப்பட்டது. 2003ஆம் ஆண்டு யாங் அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காரு.
2004 சீன அரசு யாங்க்கு மரண தண்டனை வழங்கியது. நம்ம 10ஆவதாக பார்க்க போகிறது பெட்ரோ ரோட்ரிகஸ் ஃபில்ஹோ. பிரேசில் நாட்டின் வித்தியாசமான சீரியல் கில்லர் ஃபில்ஹோ. இளம் வயதிலேயே இவர் கொலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. 70க்கு மேலே இவர் கொலை செய்திருக்காரு. ஃபில்ஹோ கிரிமினல்ஸ் மற்றும் அவங்க கூட இருந்தவங்களை மட்டும்தான் கொலை செய்திருக்காரு. இவரை லிட்டில் கில்லர்னு சொல்கிறாங்க. உலகின் வித்தியாசமான சீரியல் கில்லர் கேஸில் இதுவும் ஒன்றா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 10 சீரியல் கில்லர்ஸ் பற்றி ஃபுல் வீடியோ பார்க்க நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாரை பற்றி அதிகமான கமெண்ட் வருதோ நெக்ஸ்ட்டு அவங்களோட வீடியோவை பற்றி இந்த சேனலில் பார்க்கலாம்.